திட்டக்குடி அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்திருக்கின்றன. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் செந்தில் துரை. செந்தில் துரை, விவரங்கள் என்ன? திட்டக்குடி வட்டத்திற்குட்பட்ட கோனூர், வெண்கரும்பூர், நந்தப்பாடி, பெண்ணாடம், தாழநல்லூர், தீவலூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் விவசாயிகளின் நலனுக்காக தமிழக அரசு அந்தந்த கிராம பகுதிகளில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் சுற்றியுள்ள கிராமப்புற விவசாயிகள் தாங்கள் விளைவிக்கும் குறுவை, சம்பா நெல்லை அறுவடை செய்து அருகில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்வது வழக்கம். இந்த நிலையில் தற்போது விவசாயிகள் குறுவை நெல் அறுவடை செய்து அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விற்பனைக்கு கொண்டு செல்கின்றனர். தற்போது குறுவை நெல் அறுவடைக்காக ஆங்காங்கே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் கடந்த 20 நாட்கள் முன்பு திறக்கப்பட்டு நெல் கொள்முதல் செய்து வருகின்றனர். கோனூர், வெண்கரும்பூர், நந்தப்பாடி, தாழநல்லூர், தீவலூர் உள்ளிட்ட திட்டக்குடி வட்டத்தில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் உள்ள 1 லட்சம் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்ட திறந்த வெளியில் அடுக்கி வைத்துள்ளனர். இந்த நிலையில் மூட்டைகள் குடோனுக்கு எடுத்துச் செல்வதற்காக லாரிகள் வராதால் தேக்கமடைந்து உள்ளது. இந்த நிலையில் கடலூர் மாவட்டத்தில் 10 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளது என வானிலை அறிக்கை கொடுத்துள்ளனர். அந்த நிலையில் நேற்று இரவு விருத்தாச்சலம், திட்டக்குடி பகுதியில் பலத்த மழை பெய்தது. இதனால் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ள கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளது. கொள்முதல் செய்யப்பட்ட மூட்டைகள் ஏற்றிச் செல்ல லாரிகள் வராதால் இந்த மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்தது. ஆகையால் விவசாயிகள் இந்த மூட்டைகளை உடனடியாக குடோனுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும், தங்களுடைய நெல்மணிகளை உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். செந்தில் துரை, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.